இந்த பக்கம் நம்ம சிவன் எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாப்ல கட் அண்ட் ரைட்டா பேசுறாரு. அந்த பக்கம் நம்ம நாரதரோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு காட்டு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது எதுக்கு யாரோ ஒரு லேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. யாராவது அப்படின்னு பார்த்தா அட நம்ம சதிதேவி தான் வந்திருக்காங்க. சதிதேவியை பார்த்ததுமே இவருக்கு யோசனை, எப்படியாவது நம்ம சிவனையும் இங்க வர வச்சு ரெண்டு பேரையும் ஒரு தடவை பார்க்க வச்சுட்டா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. யோசி எப்படி சிவனை இங்க வர வைக்கிறது அப்படின்னு மும்மரமா யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஐடியா சூப்பரா கிளிக் ஆயிடுச்சுங்க. சரிக்கிறாப்ல ஆஹா அருமையான ஐடியா கிடைச்சிருச்சு. நாராயணா நாராயணா அப்படின்னு குஷி யாராரு ஏதோ சேட்டை பண்ண போறாரு அப்படிங்கிறது நல்லா தெரியுது. யோ சிவரே, உன்னையும் சதியும் சேர்த்து வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு பொழப்பு பொழைக்க வேண்டியிருக்குன்னு பாரியா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. எதுக்கு பார்த்தா ஒரு சிவன் சில பக்கத்திலேயே நிறைய வேலை செய்யறவங்க ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பக்கத்துல போய் என்னப்பா ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாங்க. கொஞ்சம் பாட்டு பாடுறேன் சங்கீதத்தோட ஓய்வையும் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்ற இவர் அப்படியே பக்கத்துல உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரியா. மனுஷன் பாடினாலும் பாடினாரு. அங்க உட்காந்துட்டு இருக்கிற அத்தனை பேரையுமே தெரிச்சு ஓட வைக்கிற அளவுக்கு கன்றாவியா பாடுறாரு. பாட்டை சகிச்சுக்க முடியாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. யோ ஏயா போகாதீங்க இருங்கயா அப்படிங்கறதையே அவர் சங்கீதத்திலேயே தான் சொல்றாப்ல. என்ன அது பாட்டை முடிக்கிறதுக்குள்ள பைபிள் எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாரு. வந்த வேலையை விட்டுவிட்டு எந்த வேலையை பாக்குறாருன்னு பாருங்க. டைவர்ட் ஆயிட்டாப்ல. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஜோடி ஜோடியா வரத பாக்குறாரு. இவங்க எல்லாம் இசை கலைஞர்கள், ஆடல் பாடல்னு இருக்கிறவங்க. அவங்கள பார்த்தது பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்தா வசந்த கால விழாவுக்காக இவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கான். ஆடி பாடி மக்களை மகிழ்விக்க வைக்கிறதுக்காக எங்களை கூட்டு விட்டுருக்கிறதா அவங்க எடுத்து சொல்றாங்க. இப்ப நம்ம நாரதருக்கு ஐடியா பளிச்சுன்னு கிடைச்சிருதுங்க. வந்தவங்கள உங்களுக்கு ராஜரோட தட்ச மகாராஜாவோட பொண்ணு சதிதேவியை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியுமே அப்படிங்கிறாங்க. அந்த சதிதேவியே இந்த நந்தவனத்துல தான் இங்க பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல நதியில தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அவங்கள நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை நிக்க வைக்க பாக்குறாரு. அவங்களோ இல்ல நாங்க ஏற்கனவே லேட்டு, நாங்க அரண்மனைக்கு போகணும்னு சொல்ல இல்ல தேவி அப்புறம் கோச்சுப்பாங்க, நீங்க இருந்து அவங்கள பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வம்புக்கிட்டே நம்ம நாரதர் இவங்களை தடுத்து பாட்டுறாரு. அதுக்குள்ள நம்ம நாரதர் மறுபடியும் டைவர்ட் ஆயிராருங்க. சதிதேவிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் பாட்டு பாடுறேன், நீங்க ஓய்வெடுங்க, ஓய்வோட சங்கீதத்தையும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டு பாட போறேன்னு ஆரம்பிச்சாரியா. இவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு நம்ம நாரதர் இசை கச்சேரியா ஆரம்பிக்கிறாரியா. இசை கலைஞர்களுக்கே கச்சேரி இவர் நடத்துறாரு. இப்ப வரைக்கும் நல்லா தான் பாடிக்கிட்டு இருக்காப்ல. அதே சமயம் அந்த பக்கம் நதிக்கரையில நம்ம சதிதேவி தண்ணியை எடுக்க போற சமயம் அப்படின்ற மாதிரி ஒரு உச்சை எடுத்து பாட்டு பாடுறேங்கிற பேர்ல அறுத்து எடுக்கிறாரியா. மனுஷன் சகிக்க முடியல, நம்ம தேவியால கேட்க முடியல. அதெல்லாம் கேட்டு இந்த இசை கலைஞர்களுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுது. என்னையா அது இசையவே கொள்றாரியா மனுஷன், தேவ ரிஷி ஏன் இப்படி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவரோட கீதத்தை கேட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு சங்கீதமே மறந்து போயிடும், பேசாம இங்க இருந்து ஓடிடலாம் சொல்லிட்டு எல்லா பேரும் அங்க இருந்து துண்டக்கான துணியாக்காரன்னு ஓடுறாங்க. நம்ம தேவியாலையும் கேட்க முடியல, அங்க இருக்கிற பூக்களாலையும் கேட்க முடியல. அந்த பாட்டை கேட்டு பூக்கள் எல்லாம் அப்படியே சொங்கி போகுது. துண்டக்கான துணியாக்காரம்னு இவங்க ஓட பார்த்தா அதுக்குள்ள இவர் பாடின அந்த இசையில அவங்களுக்கு காது வலி வந்து அதுக்கப்புறம் தலைவலி வந்து எல்லா பேரும் பொத்துன்னு மயங்கி விழுந்துறாங்க. இவர் கண்ணை மூடிட்டே பாடிட்டு இருந்தவரு இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாருங்க. பார்த்தா எல்லா பேரும் மயங்கி கிடக்குறாங்க. இந்த பக்கம் நம்ம சதிதேவியோ யாரு இந்த கத்துறது, இந்த பாட்டை கேட்டு எத்தனை பேருக்கு என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சதிதேவி நினைச்சுக்கிட்டு சரி லேட்டா அடிச்சு கிளம்புவோம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கலைஞர்கள் எல்லாம் கவுந்து படுத்து கிடக்கிறத பார்த்து நம்ம நாரதர் மிரண்டு போறாரு. என்னாச்சு அப்படின்னு பதறாரு. அதுல ஒரு பொண்ணு தண்ணின்னு கேட்டதுனால தண்ணியை மோந்து வந்து அந்த பொண்ணுக்கு குடிக்க கொடுக்கிறார். என்னாச்சுமா ஏமா அப்படி படுத்து கிடக்குற அப்படின்னு கேட்டா நாரதரே தேவ கானத்தை பாட போறதா சொல்லிவிட்டு வேதனை கானத்தை நீங்க பாடிட்டீங்க, அதை எங்களால தாக்கு பிடிக்க முடியல, எங்க எல்லாருமே வேதனையோட உச்சத்துக்கு போய் அப்படியே மூர்ச்சை ஆகி கிடக்குறோம், எங்களை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல, நீங்க எல்லாம் வல்ல அந்த சிவனை கூப்பிட்டு அவர் மூலமா எங்களுக்கு உதவி செய்யுங்க, இல்லைன்னா நாங்க எல்லாரும் செத்துடுவோம், எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி விழுந்துடுறாங்க. ஆக நம்ம நாரதரோட லீலைகள் இப்படித்தான் ஆரம்பிக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது. நாரதரோ கைகூப்பி எல்லாம் வல்ல சிவனே வாங்க வந்து இந்த மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு கும்பிடுறார். மயங்கி கிடக்கிற இந்த இசை கலைஞர்களை காப்பாத்துங்க, அருள் புரிங்க அப்படிங்கிறார். அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் தியானத்துல தான் இருக்காப்ல. தயவு செய்து வந்து இவங்களை காப்பாத்துங்க, இல்லைனா இந்த நாரதரின் மீது கொலை பழி விழுந்துரும், அந்த பழியிலிருந்து என்ன மீட்டெடுங்க, என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சுறார். தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணிட்டேன், தயவு செய்து வாங்க வந்து இவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு காலில் விழுந்து சாஸ்தாங்கமா அப்படியே தரையில படுத்துறாரு. மனுஷன் தலை குனிஞ்சு கும்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம சிவன் அந்த பக்கத்துல தியானத்துல இருந்து கண்ணை முடிக்கிறார். நாரதருக்கு முன்னாடி அப்படியே பயங்கரமா பணிகள் சூழ ஆரம்பிக்க ஒரு பழமையான மரத்துக்கு பின்னாடி எல்லாம் வல்ல நம்ம சிவன் காட்சி அளிக்கிறார். அந்த குளிர்ச்சியை நம்ம நாரதராலையும் உணர முடியுது. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அந்த பனி புயலுக்கு மத்தியில நம்ம சிவனை நம்ம நாரதர் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறாருங்க. அப்படியே கேமரா க்ளோஸ் அப்ல போகுது. இவர் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சிவன்
சிவன் இங்க வந்துட்ட, சதிதேவி இருக்கக்கூடிய அதே காட்டு பகுதிக்கு, அதே வனப்பகுதிக்கு வந்துட்ட. பார்த்ததும் நாரதருக்கு அளவில்லாத சந்தோஷம், திருப்தி. நம்ம கூப்பிட்டதும் அந்த சிவனே வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த சந்தோஷம். நெஞ்சுருக வணக்கத்தை போட நம்ம சிவனோட முகத்தை காமிச்சு அங்க ஒரு பிரேக். மயங்கி கிடைக்கிற அந்த இசை கலைஞர்களுக்கு மத்தியில போய் நம்ம சிவன் நிக்கிறார். அங்கேயே ஒரு பாறையில ஒரு காலை கீழே போட்டு இன்னொரு காலை சமகால உட்கார மாதிரி உட்கார்ந்து அப்படியே கையை நீட்டி கும்பிட்டதும் ஒரு வீணை அவரோட மடியில வந்து தவழுது. வேதனை கானத்தை பாடி எல்லா பேரையும் மல்லாக்க படுக்க போட்ட நம்ம நாரதரோட இசைக்கு எதிரா தேவ கானத்தை நம்ம சிவன் இப்ப பாட போறார். அந்த தேவ கானத்தை கேட்க 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 அந்த இசைக்கலைஞரோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்றத விட இந்த பக்கம் அந்த இசையை கேட்ட நம்ம சதி தேவியோட காது குளிர அவங்க சந்தோஷப்படுறாங்க. இந்த அளவுக்கு இனிமையான ஒரு கீதத்தை அவங்க இந்த வாழ்க்கையில கேட்டதே இல்லையா. அதுவும் சிவனே பாடும்போது எப்படி இருக்கும், தேனாமிர்தமா இருக்கும் இல்லையா. அந்த இசையில, அந்த இசை மலையில அந்த பக்கம் நம்ம சதிதேவி நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு பாடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது, யாரு இசைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனா அந்த இசை மேல அவங்களுக்கு அளவில்லாத ஒரு பாசம். அதே மாதிரி சொங்கி போன பூக்களும் இதழ்களும் இப்ப தானா மலருது. மயங்கி கிடந்த அந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் அந்த வேத கீதத்தை, அந்த தேவ கானத்தை கேட்டு மூர்ச்சியாகி கிடந்தவங்க எல்லாம் இப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்த இசை மலையில அவங்களும் நனைய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடனமாடவே ஆரம்பிச்சிடறாங்க. இந்த பக்கம் அந்த இசைக்கலைஞர்கள் நடனமாடுவதை பார்க்கறத விட அந்த பக்கத்துல நம்ம சதிதேவியோட முகத்துல வரக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கறதுக்கு தான் மனசு அப்படியே தவிக்குது. அப்படியே அவங்களையும் அறியாம அந்த கானம் வந்த திசையை நோக்கி, அந்த இசை வந்த திசையை நோக்கி அப்படியே காலடி எடுத்து வச்சு இவங்க நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. நடை அப்புறம் ஓட்டமா மாறுது, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓட்டம் இப்போ வேக ஓட்டமாகுது, வேக ஓட்டம் எடுக்கிறாங்க. அந்த இசையில முழுக்க முழுக்க தன்னை மறந்தவங்க கையில வச்சிருந்த அந்த தண்ணீர் பானை இருக்கு இல்லையா, அதை கூட கீழே போடுறத கவனிக்காம போட்டுட்டு தலதறிக்க ஓடி வராங்க, அந்த இசையை நோக்கி ஓடி வராங்க. இந்த பக்கம் நம்ம சிவன் தன்னையும் மறந்து கண்ணை மூடி அந்த கான மலைய அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் ஒரு வழியா நம்ம சதிதேவி சம்பவம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. நம்ம நாரதர் எதிர்பார்த்தது ஒரு வகையில நடந்து முடிஞ்சிருச்சு. சிவன் மேல இருந்த அந்த கோபத்தை எல்லாம் தாண்டி அந்த தேவ கானத்துல மெய்மறந்து போய் அந்த கூட்டத்துக்கு மத்தியில நின்று இசை கலைஞர்களோட சேர்ந்து இவங்களும் நடனமாட ஆரம்பிச்சிடுறாங்க. சுத்தி இருக்கிற அந்த இசை கலைஞர்கள் தங்கள் கூட ஆடுவது இந்த நாட்டோட இளவரசி அப்படிங்கறது தெரிஞ்சதும் அவங்க எல்லாம் அப்படியே அவங்க நடனத்தை நிப்பாட்டிடுறாங்க. மெய்மறந்து போய் நிப்பாட்டுவாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இளவரசி அப்படியே போஸ்ல நிப்பாங்க பாருங்க, அவங்க சிலையா நின்னதும் சுத்தி இருக்கிறவங்க மறுபடியும் நடனமாட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே இந்த பக்கத்துல நம்ம சிவன் கண்ணை முழிச்சு பார்க்க அவங்க நடனத்தை நிப்பாட்டி சிவனையே பார்க்கறாங்க. சிவன் சதியவே பார்க்கறாங்க. சதியும் சிவனும் மெய்மறந்து போய் நேருக்கு நேரா ஒருத்தர் காதலோட கவனிக்கிறாங்க. சதி முழுக்க முழுக்க பிளாட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பக்கம் நம்ம சிவனோட ரியாக்ஷன் தான் இப்ப எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. எந்திரிச்சவரு அப்படியே அந்த செகண்ட்ல காத்தோட காத்தா கரைஞ்சு மறைஞ்சு போயிடுறாரு. சதியை பார்த்ததும் மனுஷன் எஸ்கேப். இந்த பக்கம் அரண்மனையில நம்ம தட்ச மகாராஜா அடுத்து நடக்க போற அந்த மகாசபை யாகத்துக்கு போறதுனால வசந்த விழா விஷயங்களையும் சடங்குகளையும் கூடவே உன் பொண்ணுக எல்லா பேரையும் பாத்துக்க கூடிய அந்த பொறுப்பு ஒரு ராணியா ஓங்கிட்டு தான் இருக்கு, ஒரு அம்மாவா ஓங்கிட்டு தான் இருக்கு. எல்லாத்தையும் நீ சிறப்பா நல்லபடியா பாத்துக்கணும், பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ராஜா. குறிப்பா நம்ம சதிதேவின் மீது விசேஷ கவனம் இருக்கணுமா, அவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கணுங்கிறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ராணி, சதியோட அம்மா. ஆமா நம்ம பொண்ணுங்க இன்னும் காணமே அப்படின்னு கேட்டா, தண்ணி எடுக்க போனா இந்நேரம் வந்திருக்கணும், வாங்க போய் அவர் ரூம்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எதுக்கு பார்த்தா மகரிஷி வந்து நிக்கிறார். பக்கத்துல ராணி நிக்கிறத பார்த்து அவர் பேசுறதுக்கு தயங்க ராணியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகரிஷி வந்து விளைய ஆரம்பிக்கிறாரு. என்னால என் கண்களையோ என் காதுகளையோ நம்ப முடியல, நீங்களா இப்படி நீங்க தினம் தினம் வெறுத்து ஒதுக்கக்கூடிய அந்த சிவனையே நீங்க மகாசபை கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, அந்த மகாசபை யாகத்துக்கு கூப்பிட்டுருக்கீங்க, இதை என்னால நம்ப முடியவில்லையே அப்படின்னு கேட்கிறாரு. என்னால ஏத்துக்கவும் முடியல, என்ன மன்னிச்சுக்கங்கிறாரு. அவர் வர இடத்துக்கெல்லாம் என்னால வர முடியாது, பேசாம நான் அந்த கூட்டத்துக்கு வரலையே, எனக்கு மட்டும் லீவ் கொடுத்துருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இவருக்கு சிவனை கண்டா ஆகாது போல. இந்த மகரிஷியோட பேர் என்ன தெரியுமா? பிரகுவா. பிரகு மகரிஷியே, உங்களோட கோரிக்கையை என்னால ஏற்க முடியாது. சப்த ரிஷிகள்ல முக்கியமான ரிஷியான நீங்க இல்லாம எப்படி? கண்டிப்பா நீங்க வரணும், உங்க கோரிக்கையை ஏற்க முடியாது, ரிஜெக்டட், லீவ் இல்ல அப்படின்ட்டாரு. நீங்க அந்த மகாசபை யாகத்துல கண்டிப்பா பங்கெடுக்கணுங்கிற, ஆனா உண்மையான காரணம் என்னங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தான் தெரியும், புரிய வருங்கிற. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷியையும் கூப்பிட்டுக்கிட்டு, அவர் பேர் என்ன, பிரகு மகரிஷி, அவரையும் கூட்டிட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. இந்த பக்கம் தன்னை உற்சாக மலையில நனைய வச்ச நம்ம சிவன் டப்புனு காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிட்டாப்லையே அப்படின்னு சதிதேவி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நாரதர் வந்து கேக்குறாரு, சிவனும் இசை கலைஞர்களும் குதூகலமா இருக்கக்கூடிய இந்த இடத்துல தட்ச மகாராஜாவோட பொண்ணான சதிதேவிக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க எந்த பதிலும் சொல்ல முடியாம
தெரியாம மௌனமா இருக்காங்க. கவனிச்சீங்களா? சுத்தி இருக்கிற இந்த இசைக்கலைஞர்கள் எல்லாம் உங்களுக்கு வணக்கம் போட்டு ரொம்ப நேரம் கையை கும்பிடபடியே நிக்கிறாங்க. நீங்களும் பதில் வணக்கம் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு. பதிலுக்கு வணக்கம் சொல்றதையே அந்த அம்மா மறந்து போய் அப்படியே நிக்குது. சதி தேவியாரே, என்னாச்சு? நான் சொன்னது நீங்க கேட்கலையா? நல்லா பாருங்க, கலைஞர்கள் எல்லாம் உங்களை வணங்கினபடியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அப்புறம் தான் இவங்க சுயநலவுக்கு திரும்பி எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க. என்ன சிந்தனை அப்படின்னு அவரே தெரியாத மாதிரி விசாரிக்கிறார். ஆமா, இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறார். எனக்கு புரிஞ்சு போச்சு, சிவனோட அந்த கானத்துல வசீகரிக்கப்பட்டு விட்டீர்களோ, அவரோட இசை மலையில நனைஞ்சு வந்திருக்கீங்க. உங்ககிட்ட 1-2 வார்த்தை பேசி இருந்திருக்கலாம், ஆனா சிவனை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. திடீர்னு காட்சி தருவாரு, ஏதாவது பேசுறதுக்குள்ள டாடா பை பை சொல்றதுக்குள்ள டப்புன்னு போயிடுவாப்ல. அவரோட சுபாகமே அதுதான். உங்களை பார்த்ததுக்கும் கண்டிப்பா நம்ம சிவன் சந்தோஷப்பட்டு இருப்பார் அப்படின்னு சிவனை பத்தியே பேச ஆரம்பிக்க, நான் இங்க வந்தது சிவனை பார்ப்பதற்காக அல்ல அப்படிங்கிறாங்க நம்ம சதிதேவி. ஓ, சிவனை பார்க்க நீங்க வரலையா? அப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஒருவேளை இந்த இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு போறதுக்காக வந்திருப்பீங்களோ அப்படின்னு கேட்க, ஆமா இவங்களை கூப்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படியே அந்த கலைஞர்களை கூட்டிக்கிட்டு அரண்மனையை நோக்கி நம்ம சதிதேவி புறப்பட்டு போறாங்க. அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம சதிதேவி தண்ணி எடுக்க போனாங்களே, இன்னும் வரலையே அப்படின்னு அரண்மனையில கூட பிறந்தவங்க எல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, பார்த்தா சதிதேவி இசைக்கலைஞர்களை கூட்டிக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களும் இவர்களை வரவேற்கிறாங்க. வசந்த விழாவில் பங்கெடுப்பதற்காக தங்களுக்கு அழைப்பு விடுத்ததுக்கே நன்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம தேவி சதிக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். எங்களை கூட்டு வர்றதுக்காக வரவேற்கிறதுக்காக வனப்பகுதிக்கே சதிதேவி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இசை மேல எவ்வளவு ஞானம் இருக்கணும்னு பாத்துக்கங்களேன் அப்படின்னு பேசுறாங்க. அப்படியா, வனத்துக்கு வந்தால? ஆமா, நீ தண்ணி எடுக்கிறதுக்கு நதிக்கரை பக்கம் தானே போன, அப்புறம் எப்படி காட்டு பகுதிக்கு மறுபடியும் டைவர்ட் ஆகி போன அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆமா, கையில குடத்தோட போன, குடத்தையும் காணோம் தண்ணியும் காணோம் அப்படின்னு மறுபடியும் விசாரிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஆகா குடத்தை கொண்டு போனோமே, குடத்தை எங்கேயோ போட்டோமே அப்படிங்கிறது ஞாபகம் வருது. முழிக்கிறாங்க. என்னதான் ஆச்சு சொல்லுமா அப்படின்னு நோண்டி துருவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கிடைக்காது, உங்களுக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா எல்லாம் அல்ல அந்த ஈசனோட இசை மலையில எங்களோட சேர்ந்து அவங்களும் நனைஞ்சிருக்காங்க. அதனாலதான் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு இந்த கூட்டு பஞ்சாயத்தெல்லாம் தெரியாது, இந்த குடும்பத்துக்கும் சிவனுக்கும் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. சிவனோட பேச்சை கேட்டதும் இந்த பொண்ணுங்க 2 பேரும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அக்கா மாருங்க 2 பேரும் என்னடி நடக்குது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவங்களால பதில் சொல்ல முடியல. அதையும் இந்த கலைஞர்களே சொல்றாங்க. நாங்க வர்ற வழியில் இந்த மாதிரி நாரதர் ஒரு நாராசமான இசையை இசைக்க நாங்க எல்லாம் மூர்ச்சையாகி கிடந்தோம். அப்புறம் எங்களை காப்பாத்துறதுக்காக நாரதரே சிவனை கூப்பிட்டு தேவ கானத்தை இசைக்க சொல்ல அவரும் இசைக்க அந்த இசை மலையில நாங்க அப்படியே நனைஞ்சு உயிர் தெழுந்தோம். எங்களை காப்பாத்துனது எல்லாம் அல்ல அந்த சிவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட நாமத்தையே சொல்லி போற்றி புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரி இருக்கட்டும், வாங்க உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்க ரெஸ்ட் எடுங்க சொல்லிட்டு கலைஞர்களை உள்ள கூட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் சதியோட கைய பிடிச்சு வாடி உள்ள அப்படின்னு விறுவிறுன்னு இழுத்துட்டு போறாங்க. தரன்னு அரண்மனைக்குள்ள இழுத்துட்டு போறாங்க. ரூமுக்கு கூட்டு வந்து, ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? வனப்பகுதியில அந்த சிவனை பாக்குறதுக்காக போனியா? எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காதா? அந்த ஈசன் தான் உன்னை வம்புக்குனே வாண்டடா வந்து உன் மனசை கலைக்க பாக்குறாரு அப்படின்னா அதை தெரிஞ்சு நீ ஏண்டி மனசை கலைய விடுற? மனசை ஏண்டி அலைபாய விடுற? உங்க அப்பாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க. உனக்கு புரியலையா? இது எல்லாமே அந்த சிவனோட சதிதான் அப்படின்னு பேச, சதி 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 அப்படின்னு இவங்க கத்துறாங்க. நின்னா நடந்தா படுத்தா எல்லாத்துலயும் சதினா உண்மையிலேயே அந்த சதிதான் என்ன? அதை ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? காட்டுக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு இசை, அந்த இசை என்ன பயங்கரமா ஈர்க்க ஆரம்பிச்சது. தேவ கானமாச்சே. பாடுறவங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல யாரா இருந்தாலும் நீங்களாவே இருந்தாலும் ஈர்க்கத்தான் படுவீர்கள். ஈர்த்தது என் உடம்பு என்னோட கண்ட்ரோல்லயே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். அவர் முன்னாடி போய் நின்னு அவரோட இசைக்கு நான் நடனமே ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கால் நீங்க சொல்ற மாதிரி அவரை சதி பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவரோட இசையில முழுக்க மயங்கி போய் அவரோட கண்ட்ரோல்ல கம்ப்ளீட்டா இருந்த என்ன அவர் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், சதி பண்ணிருக்கலாம். அப்படி எதுவும் அவர் செய்யலையே. என்ன பார்த்த அடுத்த செகண்ட் அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. சும்மா அந்த மனுஷனையே போட்டு சதின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. சொல்ல போனா ஒரு கால் நாங்க போகலன்னா அவர் இன்னும் அந்த கானத்தை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருப்பாரு. கலைஞர்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. என்ன பார்த்ததும் தான் என்ன ஒரு பொருட்டாவே அவர் மதிக்க மாட்டேங்கிறாரு. என்ன ஒரு தூசி மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டாரு. என்ன ஏன் அவர் மதிக்கல? என்ன ஏன் அவர் கண்டுக்கல? ஏன் என்ன அவர் துச்சமா பாக்குறாரு? அவருக்கு எனக்கு எந்த வாக்கியாதாரும் இல்ல. முன்ன பின்ன பழகனதும் இல்ல, முன்ன பின்ன சண்டை போட்டதும் இல்ல. தட்சனோட பொண்ணுங்கிறதுனால அவர் என்ன எகக்காரமா பார்த்த மாதிரியும் இல்ல. அவரோட இசையில நான் மெய்மறந்து நின்னதை கூட அந்த மனுஷன் கவனிக்கவும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி சதி பண்றவரா இருந்தா பலகீனமா இருந்த என்ன சிவன் அவரோட மாய வலையில வீழ்த்தி இருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யவே இல்லை. என்ன ஒரு பொருட்டா மதிக்காம அவர் போயிட்டார். ஆனாலும் அந்த சிவன் தான் சதி பண்றாருங்கிறீங்க. உண்மையிலேயே அவர் எதுக்காக சதி செய்யணும்? அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்படியே அந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறோம். மீதி நெக்ஸ்ட் எபிசோட்.